இன்றைய சிந்தனை. உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கை ஒப்புயர்வற்றது. எந்த விடயத்தையும் சிந்தித்து செயல்படுகின்ற ஒரு மேன்மையான தத்துவத்தை இறைவனங்களுக்கு தந்திருக்கின்றான். நாங்கள் இன்னொருவருக்கு துன்பம் செய்யக்கூடாத வாழ்க்கையை வாழ வேண்டும். இன்னொருவருக்கு மனதிலே எங்களாலே ஒரு கவலை உருவாகக்கூடாது. இன்னொருடைய வாழ்க்கைக்கு நாங்கள் தொந்தரவு கொடுப்பவர்களாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் எங்களுடைய மனுசாஸ்திரம், தர்மசாஸ்திரம் அழகாக சொல்லுகின்றது. வாழ்வியலிலே சில கடமைகள் இருக்கின்றன. அந்த கடமைகளை நாங்கள் சரிவர செய்ய வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை தர்ம நெறியோடு வளர்க்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு அந்த சிந்தனை சரியாக இருக்க வேண்டும். எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து படித்த தாய் தந்தையருக்குடைய கடமையை நாங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இயல்பானதாக அந்த பிள்ளைகளுக்கு தோன்ற வேண்டும். அந்த தோன்றுதல் உங்களுடைய பெற்றோர்களுடைய அந்த அரவணைப்பு, பெற்றோர்களுடைய அந்த வழிகாட்டலிலே தான் அமைகின்றது. எனவே ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் இந்த சிறப்புகள் இருக்கின்றன. அவற்றை சரியான முறையிலே, தெளிவான முறையிலே அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி அவர்களை நல்ல முறையிலே வழி கொண்டு வர வேண்டிய பெருங்கடமைப்பாடும் கடப்பாடும் ஒவ்வொருவருக்கும் உண்டு. எங்களுடைய எண்ணங்கள், செயல்கள் எப்படி நாங்கள் வாழுகின்றோமோ அதேபோல் எங்கள் பிள்ளைகளும் நல்ல சிந்தனைகள், நல்ல அறநெறிகளை கொண்டு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும். உலகம் அற்புதமான நடைமுறைக்குள்ளே அகப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகளிலே பல விடயங்கள் எங்கள் கண்முன்னே நாங்கள் காணுகின்றோம். நாங்கள் தர்மம் சார்ந்த விடயங்களிலே தவறிவிடுகின்றோம் என்றால், அல்லது எங்களுடைய அறநெறிகளை எல்லாம் நாங்கள் சரியாக பின்பற்றவில்லை என்றால், எங்களுக்கு சிரமங்களும் சிக்கல்களும் இயற்கைக்கு முரணான விடயங்களும் அடிக்கடி ஏற்படக்கூடிய சூழலை பார்க்கலாம். ஒரு தர்மம் என்பது நமது வாழ்வோடு மட்டும் நின்றுவிடாமல் அது அறம் சார்ந்தது, ஆலயம் சார்ந்து, கிராமம் சார்ந்து, மக்கள் சார்ந்து பெருக வேண்டும். இந்த நிலைப்பாடுகளிலே நாங்கள் தவறுவிடுகின்ற பொழுது அது அந்த ஊரை, அந்த கிராமத்தை, அந்த மக்களை சேர்ந்து அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விதமான துன்பங்களை, கஷ்டங்களை, சிரமங்களை கொடுத்துவிடும். எனவே இந்த வாழ்வியல் தர்மங்களை நெறியோடு சரியாக செய்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் இல்லங்களிலிருந்து அதை தொடர வேண்டும். நாங்கள் சரியாக அதை தொடர்கின்ற பொழுது அது நம் பிள்ளைகள் மூலமாக நம்முடைய வழிகாட்டல்கள் அந்த சமூகத்துக்கு சென்றடைந்து விடுகின்றது. அதனாலே அந்த சமூகம் சிறக்கின்றது, வாழ்வு சிறக்கின்றது, பெருமை எல்லோருக்கும் அமைகின்றது. இதை நாங்கள் மனதிலே கொள்வோம், செயல்படுவோம். நன்றி.